வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஓமம் தண்ணீருடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓம தண்ணி அப்படின்னு சொல்லுவோம், ஓமம் வாட்டர்னு சொல்லுவோம். இதை குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? பல விதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஓமம் பாரம்பரிய மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை. இதை நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகளை உங்களால் பெற முடியும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த ஓம தண்ணீர். ஓமம் தண்ணீர் அதனுடைய செரிமான பண்புகளுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது செரிமானத்திற்கு உதவுவதோட வயிற்று வீக்கம், அஜீரணம் மற்றும் வாயு பிரச்சனை போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க முன்னாடியே தடுத்து நிறுத்தி அது வராமல் தடுத்து செரிமானத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னா நீங்க ஓமம் வாட்டரை எடுத்துக்கலாம், ஓம தண்ணீரை நீங்க எடுத்துக்கலாம். அமிலத்தன்மையை உங்களுடைய வயிற்றில் நீக்கக்கூடிய தன்மை இந்த ஓம வாட்டருக்கு இருக்கு. ஸோ ஓமம் தண்ணீரில் இருக்கக்கூடிய அமில எதிர்ப்பு பண்புகள் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது இயற்கையான ஆன்டாக்சிடாக செயல்படும். ஸோ அதிகப்படியான வயிற்று அமிலத்தால் ஏற்படக்கூடிய அசௌகரியம், இந்த நெஞ்சு எரிச்சல், இது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த ஓமம் தண்ணீர் தான் உங்களுக்கு நீக்கும். நீங்க அதுக்கு எடுத்துக்கலாம். பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் ஓமம் தண்ணிக்கு இருக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பசி எனக்கு எடுக்கல, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலன்னு நினைக்கிறேன், அதனாலே அவங்க அதிகமாக சாப்பிடாமலே இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பசி தூண்டாமல் இருக்கக்கூடியது தான் அதுக்கான காரணமாக இருக்கும். பசியின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பசியை தூண்டணும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு முன்னாடி ஓமம் தண்ணீரை குடிக்கும் போது உங்களுடைய பசியை இது தூண்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இதிலிருந்து மீள்வதற்கு ஓமம் தண்ணீர் குடிங்க, உங்களுக்கு அது ஆரோக்கியம். சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஓமம் தண்ணீரை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற சுவாச நிலைகளை போக்குவதற்கு ஓமம் தண்ணீர் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. இது சளியை அகற்ற உதவிகரமாக இருக்கு. அதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காரணமாக நெரிசல் இருந்து நிவாரணம் அளிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது, குணப்படுத்திக்கலாம். நீங்க எடை இழப்புக்கு வழிவகுக்கும் ஓமம் தண்ணீர். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓமம் தண்ணீரை குடிங்க. நீங்க ஓமம் தண்ணீரை வழக்கமாக உட்கொள்வது எடை இழப்புக்கு வழிவகுக்கும். இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இது இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்க சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியோட இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த ஓமம் தண்ணீரை ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது அப்பப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது எடுத்துக்கிறது, நீங்க உடற்பயிற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்பப்போ இதை குடிக்கிறது அதிகப்படியான பவுண்டுகளை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கலோரிகளை வெளியேற்றுவதற்கு இந்த ஓமம் தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனையை கியூர் பண்ணி அலர்ச்சியை எதிர்க்கக்கூடிய தன்மையை இந்த ஓமம் வாட்டர் உங்களுக்கு தரும். ஸோ இப்போ இந்த ஓமம் தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இது கீழ்வாதம் போன்ற அலர்ச்சி நிலைமைகளை கையாள்பவர்களுக்கு நன்மை பயக்கும். ஸோ நமக்கு இந்த பல நாட்களாக இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கீழ்வாதம், முடக்குவாதம் போன்ற பலவிதமான தீர்க்க முடியாத நோய்களை அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அலர்ச்சி எதிர்க்கக்கூடிய தன்மையெல்லாம் ஓமம் தண்ணீர் நமக்கு தரும். ஸோ இப்படிப்பட்ட ஓமம் தண்ணீரை நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஓமம் தண்ணீர் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் ஓமம் விதைகளை 2 கப் தண்ணீரில் நீங்கள் கொதிக்க வைக்கணும். சுமார் 5 முதல் 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை கொதிக்க விடணும். ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் வடிகட்டி வசதியான வெப்பநிலையில் நீங்கள் குளிர்விக்க அதை அனுமதிக்கணும். அதாவது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் குளிர்விக்கணும். கூடுதல் சுவைக்காக நீங்கள் 1 ஸ்பூன் தேன் அல்லது எலுமிச்சம் பிழிஞ்சு சேர்க்கலாம். ஸோ சில பேர் அப்படியே சாப்பிட மாட்டாங்க, இந்த டேஸ்ட்டுக்காக இது சேர்க்கலாம். தேன் அல்லது எலுமிச்சம் பிழிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த சிகிச்சை பெறுவதற்கு, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணி சிகிச்சை பெறணும்னா இந்த ஓமம் தண்ணீரை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துவதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஓமம் தண்ணீரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.